நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாச்சியார் உணவகத்தில் தான் ஒரு தரமான காலை உணவு சாப்பிட போகிறோம். தரமான இட்லி, பொங்கல், அப்புறம் என்னது தோசை, ஆஃப் ஆயில், ஆம்லேட்டு தரமாக இருக்குது. வாங்க உள்ள போவோம். அக்கா இப்போ கடையை பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. நம்ம ஊமுச்சூளத்தில் கடல மிட்டாய் கம்பெனி ஆலத்தூரோட என்னோட வீரவாண்டியோட வீரவாண்டியோட தான் நண்பர்கள் இருக்குது. அருமையான டிஃபனு, இட்லி, தோசைலாம் ஹை லெவலில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நம்ம கடை பார்த்தீங்கன்னா கடல மிட்டாய் கம்பெனி எத்தாப்பில் தான் இருக்குது, வீரவாண்டி ரோட்டில். வாங்க சாப்பிடுவோம். அக்கா பொங்கல் இட்லி எடுத்து வைங்க டப்பு. தம்பி வருவேன்னு இலையெல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? ரைட்டு. ஏய் அம்மா அண்ணன் உள்ள உட்காந்து சாப்பிடுவாருப்பா. அண்ணே திண்டுக்கல் சாரதாவா? அது யார் புதுசு? சாதனா தானே புதுசு. திண்டுக்கல் என்னண்ணே அப்பல இப்படி வந்து எடுங்க. அப்போதான் வந்து கடை ஒன்றா காட்டியாதுண்ணே. ஏய் அண்ணா என்ன இருக்குது என்னண்ணே சொல்லுண்ணே. திருச்சி சாரதா. திருச்சி திண்டுக்கல் சாரதாவா? அடி வாங்க முடியாது. திருச்சி சாதனா. ஆமா என்னண்ணே அவங்க யாரு? அப்படியா? எப்பா செம்மையா இருக்குமா அப்படி இட்லி? தரமா இருக்கு. ஊற்றி அடிங்க சாதனாவை. சாம்பார் ஒரு சட்டி ஃபுல்லாக ஒன்றுண்ணே. ஏன் குடிக்க போறீங்களா? சட்டி ஃபுல்லாக ஒன்றுங்க. அப்போதான் இங்கே வச்சுருங்க. மாப்பிள்ள மாசு மாதிரி தான் கேமராமேனு. ஓகேண்ணே. ஏய் அண்ணாடுறா அண்ணே பாய்ண்ணே. ஏன் சாப்பிடலையா? ஓகேண்ணே. பாய் பாய். சாம்பார், ஒரு சாப்பாடு, ஒரு ஆம்லேட்டு. சாம்பார் ஊற்றுங்க. சூப்பராக காயெல்லாம் நல்லா இருக்குங்கப்பா. வீட்டு சாப்பாடு மாதிரியா? வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. என்ன எப்படின்னா இருக்கு? அன்னையில் ரெகுலர் கஸ்டமர் என்ன டெய்லி சாப்பிட்டீங்க? ஆமாம். அண்ணா வெளியூரா? அக்கா தோசை இட்லி. ஏய் அக்கா காமிடா. இட்லி உங்களோட சூப்பராக இருக்கு. சாம்பார்லாம் என்ன கை வண்ணத்தில் வைக்கிறேன். அரை மணி செம்ம டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் தான் சொல்லணும். தோசை எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பயமாக இருக்கும். ஏங்க செம்ம டேஸ்ட்டுங்க. சும்மா பொய்யெல்லாம் கிடையாது. தோசை வைங்க. ஆஹா போதுங்க. போதுங்க. ஆனால் சட்னி சார் மனசார ஊற்றுறாங்கப்பா. போதுங்க. எந்த கடையில் இப்படி ஊற்றுவாங்க? எந்த கடைண்டு? காயெல்லாம் நல்லா திங்கிறீங்க. ஏங்க காய் தான் சாப்பிட்ணும். சும்மா அவனுக்கு கறி மட்டன் சாப்பிட்டா விளங்காதுங்க.
காய் அவ்வளோ நல்லா இருக்கு. சொல்கிறீங்க மதியானம் மட்டன் கிளம்பிடுறீங்க. எல்லாம் இருக்குதாங்க. அக்கா வைக்கா ஆம்லேட்டு இந்த இடையில வைக்கா. ம் இந்த பாதி காணா ஓ இருக்கா சரி. ஆஹா ஆபி பறக்க ஆம்லேட் நண்பர்களே. ஆப்பாது உப்பு கம்மியா, உப்பு வேணாம். ம் ஐயா ஓனர் அண்ணன் தான் வானே வானே. உண்மையில சூப்பராக பீன்ஸு பதினாங்க எனக்கு சவுச்சவையா செம்மையாக இருக்குது சாம்பார். யாருமே இப்படிலாம் வைக்க மாட்டாங்க. அண்ணன் தான் ஓனரு, அக்கா தான் அண்ணனோட ஒய்ஃபு. கிட்டத்தட்ட அந்த கடை எத்தனை வருஷம் செயல்படுதுண்ணே? 5 வருஷமா இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. நம்ம ஊமூச்சிவரம் அழகான ரோட்டு கள்ளமுட்டாய் கம்பெனி தாண்டோன்னா நம்ம கடை எதிர்த்தாப்புல வாட்டர் சர்வீஸ் இருக்கா. இட்லி எவ்வளோண்ணே? இட்லி 7 ரூபா, பொங்கல் 35 ரூபா, இட்லி 7 ரூபா, தோசை 25 ரூபா, முட்டை தோசை 35 ரூபா, ஆம்லேட் ஆப்பிள் 15 ரூபா, ஆனியன் தோசை 30 ரூபா, பொடி தோசை 30 ரூபா. ஆனால் விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக நண்பர்களே. இங்கே வந்து சாப்பிட்டு நல்லா பயன்படுங்க. நான் உண்மையை சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், சத்தியமாக செம்ம டேஸ்ட். வீட்டில் சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் இங்கே இருக்கும். ஆப்பாயில் மட்டும் பெண்டிங்க அதை எடுத்துக்கோமா. வைங்க வைங்க இங்கே வைங்க அப்படிங்க சார். எடுத்து போடுங்க. அவ்வளோ சுடுமாப்ல ஆப்பாயில் எடுத்து போடுங்க. சுடுங்க சும்மா சாப்பிடுங்க. இந்த பொங்கலை வந்து என் ஒய்ஃபுக்கு பார்சல். அவ்வளோ இட்லிங்க பார்சல் வாங்கி போடுவான். எடுத்து போடுங்க அப்படியே. இருங்க அக்கா சுடுங்க. சூடோட என்ன டேஸ்ட் இருக்கும். பத்தியாக்கா. நாக்கு வக்கால் பொக்கட்டை. அப்பா மதியம் எதுவும் சாப்பிட முடியாது. அப்புறம் உண்மையேஸ்வரன் இந்த மாதிரி கடையில் சாப்பிட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு ஆதரவு கொடுத்தாத்தான் வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்க முடியும். சும்மா நம்ம பெரிய பெரிய எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ண போகிற சொல்லுங்க. இந்த மாதிரி ஓட்டு கடையில் சாப்பிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா தான் அவங்கள வளர்ச்சிக்கு நம்ம உதவணும் நண்பர்களே. அதனால் நான் தொடர்ந்து எப்போயுமே டிஃபன் சாப்பிட்றா இருந்தால் நான் கண்டிப்பாக இந்த கடையில் வருவேன் காலையில். ஆம்லேட் ரொம்ப டேஸ்டாடா. ஆம்லேட்டா? நல்லா பச்சை மிளகா விஜயமெல்லாம் போட்டுருக்கேக்கா. பெப்பரு ஆமாக்கா. நான் இந்த இருங்க வந்துடுறேன் சாப்பிடுவேன். ஒரு என் கேமராமேன் ஒரு சாப்பிடணும்ல உண்டே உடையானியா இந்த வீடியோ எடுக்க விட்டு சாப்பிடும். ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறேன். உதவி சாப்பிட விட வீடியோ என்ன எச்சி ஊறுது ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலையா? பத்தியா எனக்கு தெரியும். எனக்கு மாலையை போட்டு சிக்கன் ரைஸ். பாவா நீ மாலையை போட்டிருந்தாக்கா ரைஸு சாப்பிட கூட்டி போயிட்டு சிக்கன் ரைஸு ஆள் ஏங்கிட்டாப்ல அன்றைக்கி பாவம். கார சட்னினா உண்மையில செம்ம டேஸ்டாக இருக்குது. சாம்பார் தேங்காய் சட்னி உண்மையில அற்புதமாக இருக்குது. அப்பா சொல்லுங்கப்பா. என்ன மாமா சொல்லுது? உனக்கு என்ன வேணும் போய் சொல்லி ஆர்டர் சொல்லி டக்குன்னு சொல்லுங்க. அப்போ சொல்லிடு என்னன்னு சொல்லுங்க. போடுங்க. ஒரு தோசை 3 இட்லியும். ஆப்பா பொங்கல் நடக்க மாட்டா என்னம்மா பொங்கல் இதான் சாப்பிட்டுக்கிறீங்க. சரி ரைட்டு அக்கா அவனுக்கு தோசை போடணும் டக்குன்னு. என்னென்ன போடுங்க? நார்மல் தோசையே போடுங்க. நார்மல் தோசை ஒரு ஆம்லேட் போடுங்க. எனக்கு என்னமோ அது மாப்பிள்ளைக்கு இருக்கணும். எடுத்து போடுவோம். ஆப்பாயில் இருங்க அங்கே ஒளியிறாமுங்க. ஆப்பாயில் கேமரா கீழே கொண்டு வந்தாச்சு. அவுட் ஆகிட்டீங்க. அதுக்கு டக்குன்னு எடுத்து போடுங்கன்னா கேட்குறீங்களா? ஆப்பாயில் சாப்பிட தெரியல மண்ணா உங்களுக்கு முடியுதுங்க. இன்னும் உங்களுக்கு சாப்பிட தெரியல ஆப்பாயில் எப்படி
நீ அடுத்த ரிவ்யூலாச்சும் ஒழுங்கா சாப்பிடு. கண்டிப்பாக சாரிங்க மன்னிச்சுடுங்க. ஒளிருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? வேகலை சரியா. சாப்பிடுங்க. அண்ணன் கொஞ்சம் வெந்துனா நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, என் மனைவிக்கு இன்னொரு இட்லி 3 இட்லி பொங்கலை பார்சல் அவளுக்கு. நண்பர்களே, மாப்பிள்ளை அடுத்து மாதம் மாதிரி சாப்பிடக்கூடாதா? நம்ம கடை எங்கே இருக்குன்னா திருப்பி சொல்கிறேன், நம்ம ஊமுச்சேரி ரோட்டு அலான் ரோடு திரும்பின உடனே மெயின் ரோட்லேயே கள்ள மிட்டாய் கம்பெனி தாண்டணும். அதை ஊமுச்சேரி பஸ்ஸுன்னு ஒரு 100 மீட்டர் இருந்த இடம். அப்படியே ஆப்போசிட் வாட்டர் சர்வீஸு எதிர்த்தாப்புல ஸ்ரீ நாச்சியார் உணவகம் தான். இங்கே வந்து எல்லோரும் சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் ப்ரொமோஷன் கிடையாது நண்பர்களே, சாப்பாடுக்கெல்லாம் காசு கொடுத்துருவேன். அக்கா அண்ணே வானே, அப்புறம் ஓசி சாப்பாடு வை வாங்கினேன். கம்மாண்டில் 2 3 பேர் இருக்காங்க. என் எதிரி இருக்காங்கண்ணே, எனக்கு எதிரி 2 பேர் 3 பேர் இருக்கா. ஓசி சாப்பாடு மீசை பண்ணிட்டு வாங்க, காசு கொடுத்துருவேண்ணே. ஆமாம், காசு கொடுத்து எடுப்பேன். நட்புக்காக போகிறது நண்பர்களே, ஒரு அன்புக்காக. அருமையாக இருந்தால் எங்கேயும் நான் வீடியோ போடுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்கா, நல்லா இருக்கா, கமெண்ட் பண்ணுங்கள், அங்கே வந்து வீடியோ போடுறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது மதுரை மீசமணி, நாச்சியார் ஹோட்டல், மாப்பிள்ளை கேமராமேன் மாசு மாதிரி. நன்றி, வணக்கம், பாய் பாய்.